சொல்லுமா. வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, காலையில இங்க வந்து என்ன பண்ற? அம்மா நான் விளையாட போறேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு தான். வேற சோழி இல்லையா வீட்டுல? அம்மா விடுமா, வலிக்குது. அடுப்பு இருக்க வரவு இல்ல, வரவு பொறிக்கிட்டு வா, வரவு பொறிக்கிட்டு சுட்டல இங்க உட்காந்து விளையாட உட்காந்துருக்க, ஓடல. அம்மா நான் ஒரு 2 விளையாட்டு விளையாடிட்டு போயிடுறேம்மா. விளையாட்டா சோறு போட போது ஒழுங்கா வரவு பொறிக்கிட்டு வந்தேன்னா சோறு, இல்லன்னா பட்னி கிடங்க. அம்மா வலிக்குதுமா, விடுமா. வலிக்கட்டும்ல, அப்பந்தான் அடுத்த வாடி சொன்னா ஒழுங்கா செய்வேன். நேத்துல இருந்து சொல்றேன் வரவு இல்ல போய் பொறிக்கிட்டு வேணா போறியா? சோத்துக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து என்னம்மா இருக்கு, சோறு இருக்கா, காப்பி இருக்கா, குழம்பு இருக்கான்னு கேப்பேன். விடுமா, நான் எப்படியாவது பொறிக்கிட்டு வந்துடுறேன். இந்த பாருல வரவோட வீட்டுக்கு வந்தா வா, இல்லன்னா அந்தால எங்கேயாவது ஓடி போயிரு. எனக்குன்னு வந்து வாட்சி இருக்குதுங்க பாரு. அப்பனும் மோனம் அந்தால என்னன்னா ஊர் ஊரா சோவாடுறான், இது என்னன்னா தெருவா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. வேறு வீட்டுக்கு வரவு இல்லாம வந்த அடியில வெளுத்து விடுவேன். நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறை இல்ல. எங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் விரவு எடுத்துட்டு வா, சாணி அள்ளிட்டு வான்னு இதே வேலையா போச்சு. இவனுங்க வேற வாரேன்னு ஆளே காணும். வந்த உடனே ஒரே ஆட்டையில அவளக்காயும் பிடுங்கிப்படணும். சீக்கிரம் ஜெயிச்சுட்டு விரவு வேற பறக்க போனோம், இல்லைன்னா இந்த அம்மா மறுபடியும் வந்துடும். முட்டையா என்ன முத்துராமன் இன்னும் காணோம்? நான் என்ன முத்துராமகிட்டே இருக்கேன். நானும் காலையிலிருந்து உங்ககிட்டே தானே நின்றுட்டு இருக்கேன். அவன் வந்தாதான் நமக்கே தெரியும் எங்க போனான்னு. வள்ளியை கூப்பிடு. வள்ளியும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். இருந்தா நம்ம சத்தம் கேட்டு அப்பமே வந்திருப்பாளே. அதுவும் சரிதான். இந்த வள்ளி வரா. அடடே வாமா வள்ளி, என்ன தண்ணி பிடிச்சிட்டு வரியா? ஆமாமா வேலை கிளம்பிட்டோம். இந்த முத்துராமனை காணோம், நீ பாத்தியா? தெரியலம்மா, இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனானா உன் மோகன் சொன்னான். ஏமா அது இருக்கட்டும், இந்த மொட்டையும் பொண்டாட்டி ஏதோ சரவுல எழுத்துட்டாலாம. இல்ல இப்ப உங்ககிட்ட ஏதாவது கேட்டாவளா? நீயே எதுக்கு தலையை கொண்டு முன்னாடி விடுற? அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கலாம்ல. நீ கேட்டு கிழிச்சதெல்லாம் போதும், கம்முன்னு இரு. என்னடா இப்படி கேட்டுவிட்ட? நான் உனக்காக தான் கேட்டேன். நீ எனக்காக உன்னை கேட்டு கிழிக்க வேண்டாம், மூடி நின்று அடுத்த வீட்டு சரவுல கொண்டு போய் முதுகு தெரிஞ்சு விட்டு பண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது வந்துமா, காலையில அவ லைன்ல குடத்த வச்சாலாம், அதை யாரும் மாத்தி வச்சுட்டாங்களாம், அதுதான் சரவுல எடுத்து நடந்தா. என்ன வள்ளி சொல்லுத? நீ வச்சுட்டு வந்தியா? உங்களுக்கு காப்பி எதுவும் போட்டு தரலன்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தா. அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியாதானே. அட பாவி, உன் மேல பாசமா வந்த பிள்ளைய இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டியடா. சொட்டையா, காலங்காத்தாலே வந்து வீட்டுல சரவுல கூட்டினது இல்லாம இப்ப என் மேலேயே பழிய போடுறியா? என்ன இருந்தாலும் பாசமா வந்த பிள்ளைய இப்படி சொல்லிட்டியடா. உன்னால நான் பச்சை தண்ணி கூட இன்னும் வாயில வைக்கலடா. என்னன்னு சொல்லுங்க, நீங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லையா? அது வந்துமா. வாய முறா சொட்ட, அதெல்லாம் இல்ல வள்ளி, சாப்பிட்டோம். நீ முத்தாமனை மட்டும் வர சொல்லு, வேலைக்கு போனோம், நேரமாயிட்டு. ஏண்டா போய் புழுவுற? அதெல்லாம் இல்ல வள்ளி, நாங்க 2 பேரும் காலையிலே பல்லு விளக்குனதோட சரி, பச்சை தண்ணி கூட வாயில படல. அது இவன் பஞ்சாதிட்ட காப்பி கேட்டதுக்கு இவன் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டா, அதான் கோபமா இருக்கான். ஏன் சொட்டையா, கம்முன்னு இருக்க போறியா இல்லையா? ஏண்டா நம்ம யாருக்கிட்ட சொல்றோம்? நம்ம வள்ளி கிட்டடா. அவைகிட்ட எதுக்கு மறைக்கணும்? புனவா தினமும் உன் குடும்பத்துல நீ அசிங்கப்படுறல, அதையும் சொல்லு. அது வந்து என் வீட்டுல என்னடா சண்டை? நான் வரும்போது உன் வீட்டுல தான் சண்டை. என் வீட்டுல சண்டை சரி, என் வீட்டுல சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுல என்னடா சண்டை அதை சொல்லு. என் வீட்டுல என்னடா சண்டை? மறந்துட்டியா மண்டையா? நான் சொல்லட்டா? அது வந்து வள்ளி, காலையில இவன் பொண்டாட்டிக்கிட்ட காப்பி கேட்டிருக்கா, இவன் பொண்டாட்டி விளக்கு மாத்தாலும் எடுத்து சாத்திருக்கா, அதனால வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். நேரா உன் வீட்டுக்கு வராம என் வீட்டுக்கு வந்தான். என் வீட்டுல வந்து காப்பி கேட்டான். என் வீட்டுல எனக்கே காப்பி கிடையாது, இதுல இவன் வந்து கேட்டா கிடைக்குமா? இவனுக்கும் சாத்து, இவனுக்கும் சேர்த்து நான் காப்பி கேட்க, என் பொண்டாட்டி என்ன கேட்காத கேள்வியெல்லாம் கேட்க, இவன் வந்து என் பொண்டாட்டி கிட்ட சமரசம் பேசுற மாதிரி ஜாலரா தட்ட, எனக்குன்னு வீட்டுல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையிலையும் மண்ணள்ளி கொட்ட, அதுல என் பொஞ்சாதியை சரவுல கூட்ட, எங்களை விட்டா போதும் நாங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன இருந்தாலும் என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க கூடாது. அடுத்த வீட்டு கதையில மூக்க நினைக்கும் போது அதே கஷ்டம் தான் தான் வீட்டு கதையை பேசும்போதும் இருக்கும். அப்ப 2 பேரும் காப்பியே குடிக்கலையா? இல்லம்மா. அதத்தான் இவ்வளவு நேரம் சொன்னேம்மா. காப்பி போட்டு வரேன். சரிம்மா. என்ன இருந்தாலும் வள்ளி வள்ளி தாண்டா. ஏண்டா ஒரு கிளாஸ் காப்பி கிடைக்குங்கிறதுக்காக இப்படி இழிப்பியா? என்னடா இப்படி சொல்லிவிட்ட? காப்பி காப்பி காலையிலே குடிக்க வேண்டிய காப்பிடா. நீ எல்லாம் என்ன ஜென்மம்டா. அடடே வாங்க, கிளம்புமா. முத்துராமா, என்ன வந்துட்டியா? ஆமா ஆமா, போலாமா? போலாம் போலாம்.
ஏய் முத்துராமா எங்கே போயிருந்த? அது ஒன்றும் இல்லை, சின்ன ஜோலி வந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். அதான் என்ன ஜோலி? அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பனைமரத்துலலாம் பாலை வந்துருச்சான்னு பார்க்க போனேன். பனையத்து நாள் நெருங்கிச்சுல, அதுக்காக போயிருந்தேன். ஆமா முத்துராமா, நான் கூட மறந்தே போயிட்டேன். பனையத்து நாள் வரை கிட்ட வந்துட்டு பாலெல்லாம் சீ விடணும். ஆமாடே அதை தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமா முத்துராமா, இந்த வருஷமாவது பனையில கட்டுற களையத்துல தண்ணி விழாம பாத்துக்கணும். போன வருஷம் பைனிக்கு கட்டின களையத்துல ஃபுல்லா தண்ணியா நிரம்பி பனையத்தே போச்சு. இந்த வருஷமாவது களையத்துக்கு மேல ஓலைய வச்சு கட்டி தண்ணி உள்ள போகாம பாத்துக்கணும். ஆமாடே. அடடா பனையத்தை சொன்ன உடனே பைனி குடிக்கணும்னு தோணுதே. இல்ல இவ்வளவு நேரம் காப்பின்னு அலைஞ்ச, இப்ப பைனியா? போடா முட்டையா, உனக்கு எங்க அந்த அருமை தெரிய போகுது. அப்படியே ஒரு பட்டையில பைனியை ஊத்தி மாம்பழம் 2 வெட்டி போட்டு அப்படியே குடிச்சா என்ன சுகமா இருக்கும். அது பைனி ஏறி நீயே இறக்கி குடிச்சா இன்னும் சுகமா இருக்கும். இது நான் ஏறணுமா? எனக்கு தான் எங்க அப்பா சொல்லியே தரலையே. அது சொல்லிலாம் தரனால கஷ்டப்பட்டு ஏறணும்னு நினைச்சா ஏறிடலாம். கஷ்டப்படணுமா? அது நம்மளுக்கு ஒத்து வராது. அதானே. போவோம் வாங்க, பண்ணையார் வேற தேடிக்கிட்டே இருப்பாரு. ஆமா முத்துராமா, வா போவோம். இருங்கப்பா, வள்ளி காப்பி கொண்டு வரேனா, குடிச்சிட்டு போவோம். இல்ல நீ இன்னும் இந்த காப்பியே விடலையா? அது இல்லடே, நம்ம போனதுக்கு அப்புறம் வள்ளி போடுற காப்பி வீணாதானா போவோம், இருந்து குடிச்சிட்டே போவோம். சரிடா இருங்க. வள்ளி அந்த காப்பி எட்டு வா. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இல்ல? ஏன் கூச்ச பண்ணும்? இது நம்ம முத்துராம வீடு, வள்ளி வீடு, நமக்கு இல்லாத உரிமையா? அதானே. முத்துராமா, இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவனை கொஞ்ச நேரம் வீட்டுக்கிட்ட விட்டதுக்கே என் மஞ்சாதி என்ன வர வேண்டான்ட்டா. அது தெரியாம நீ வேற அவனுக்கு ஆதரவா நிற்காத, அப்புறம் பம்பாய் போவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பொஞ்சாதி ஒன்ன சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் பொஞ்சாதி சொன்னதுக்கு காரணமே நீதான். ஆமா வள்ளி, காய் போட்டியா? போட்டேனே, இந்தாங்க டம்ளர் எடுத்துவாங்க. கொண்டா குடிங்க வேணா வாங்கிக்கங்க, இன்னும் இருக்கு. சரிம்மா. வள்ளி அவன்கிட்ட கேட்காத, இப்படி இருக்கிற காப்பியெல்லாம் குடிச்சு போடுவான் பாத்துக்க. பரவாயில்லண்ணே, குடிக்கட்டான். அப்படி சொல்லுமா. அடடா, வள்ளி போட்ட கடுங்காப்பியை குடிக்கலன்னா அன்னைக்கு நாளே நல்லா இருக்க மாட்டேங்கி. இன்னும் வேணுமாண்ணே? போதும் வள்ளி போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணுமாங்க? போதும் வள்ளி போதும், மிச்சம் இருந்தா வை. முத்து வேற கேட்டுட்டே இருந்தான். ஐயோ, பிள்ளைக்கு வேற காப்பியே கொடுக்கலையே. ஆமா, எங்க போனா? அவன் இங்கே தானே இருந்தான், எங்கே போனான்? உன் மவனா கோழி காலோட போயிருக்கான். ஆமா, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அப்படியாண்ணே, சரிண்ணே, அப்ப வந்துருவான். என்னண்ணே, இன்னும் கொஞ்சம் குடிக்கலாண்ணே? வேண்டாம் போதுமா. சரி வள்ளி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க. ஏங்க, மம்பட்டியே தட்டு போலையா? இல்லைம்மா, இன்னைக்கு வாழை மரம் சருவு தான் இருக்கணும். அவர் அருவா அங்கேயே வச்சிருக்காராம், நாங்கள் அதை எடுத்துக்கிறோம்.